பிக் பாஸ்க்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கர ஒரு கனெக்ஷன். இல்லையே அவர் எல்லாருமே தான் சொல்லியிருக்காரு. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் சௌந்தர்யா மேல இருக்கு பிக் பாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Food sponsored by தவசுக்குட்டி பிரியாணி. A branches at அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம். யாரு ஃபைனல் போவான்னு உங்களோட எதிர்பார்ப்பு? சௌந்தர்யா தான் சொல்லுவேன். She is very stubborn. லைக் இப்போ எதுக்காகவும் சீக்கிரமா கிவ் அப் பண்ற நேச்சர்லாம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். பட் நான் எனக்கு கலாய்ச்சி தான் அனுப்பி விட்டேன். நீ எப்படியும் வந்துருவேன். சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னா. So she was mentally strong. Break down ஆன மொமெண்ட் வந்து அது ஒண்ணே ஒண்ணுதான். PR வந்து பண்றாங்க, PR-னால அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்க்க முடியுது. விஷ்ணு உள்ள போனதுக்கு யா அப்புறம் ஓ விஷ்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொன்னா. பட் இது வரைக்கும் ரெண்டு பேருமே ப்ரொபோஸ்லாம் பண்ணிக்கிட்டு கிடையாது. சொல்லிக்கிட்டே இல்லை. நானே எப்போ சொன்னேன்னா எனக்கு ஓகே தான் சார், கல்யாணம் ஆனா ஓகே தான். சௌந்தர்யா வீட்டுல அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அது அவங்க வந்து பிசிக்கலா ஸ்ட்ராங் இல்ல சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க? ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், டாக்டர் சில்ஃபா நம்ம கூட இருக்காங்க. ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர். நான் நல்லா இருக்கேன். சோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? போகுது ரொம்ப பிஸியா as usual. இன்னும் டபுள் டென்ஷன் ட்ரிபிள் டென்ஷனா போயிட்டு இருக்கு. பட் as usual that's life. அப்படிதான். ஆக்சுவலா ஒரு டாக்டரோட ஒர்க் அப்படினாலே ஒரு மாதிரி பிரஷரா ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருப்போம். இன்க்ளூடிங் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மேனேஜ் பண்ண முடியுதா? ஹவுஸ் வைஃப் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு அந்த மாதிரி தோணுச்சு. பட் ஐ திங்க் பழகிரும். எல்லாமே லைஃப்ல அப்படிதானே, போக போக பழகிரும். சூப்பர். பிக் பாஸ் பத்தி நிறைய பேச போறோம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சௌந்தர்யாவை பத்தியும் நிறைய பேச போறோம். எப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? யா ஒரு 8 years 9 years. ஓகே. ஒரு குவாலிட்டி இருந்திருக்கும் சௌந்தர்யா கிட்ட. ஒரு குவாலிட்டி பிடிச்சதுனால நீங்க ஃப்ரெண்டா இருப்பீங்க. அந்த குவாலிட்டி இப்போ வரைக்கும் நீங்க பாக்குறீங்களா? யா அதே குவாலிட்டி தான் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நான்? வந்து வெரி ஃபன்னி ஃப்ரம் த பிகினிங். அப்படிதான் ஒரு மாதிரி ஜாலியா நாங்க பேர் ஆக்சுவலி ஒரு மாதிரி வைப் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. விளையாட்டு வில்லேஜ்னு ஒரு சின்ன ஷோ மாதிரி பண்ணாங்க ஃப்ரம் விஜய் டிவில இருந்து தான். பிக் பாஸ் வந்த சீசன் 1 டைம்ல இருந்து. ஸோ அந்த டைம்ல லைக் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட வாய்ஸ் நான் தான் இன்னும் உனக்கு தொண்டை கட்டிருக்கேன் எப்போ கேட்டலாம். ஆமா எனக்கு தொண்டை சரியில்லைன்னு சும்மா சொல்லிட்டு இருப்பா. உண்மையாலுமே அப்படிதான் சொன்னேன். லேட்டர் நான் தான் கண்டுபிடிச்சி இல்லை உன் வாய்ஸே அப்படிதான் இருக்கு அப்படின்னு ரொம்ப டீஸ்லாம் பண்ணோம். அப்பத்துல இருந்து இப்போ அதை ஒரு போல்டா என்னோட அது யூனிக்னஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கா. சௌந்தர்யாவோட ஒரு என்ன சொல்றது ஐடென்டிட்டி சொல்ல முடியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸா மாறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா பார்க்க முடியுது. என்ன சொல்லிட்டு போனாங்க பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி? எனக்கு ஆக்சுவலி கல்யாணம்ங்கிறதுனால அவங்க கிட்ட மறைச்சிட்டாங்க. லாஸ்டா என் வீட்ல தான் ஷூட் நடந்தது பிக் பாஸோட டீசருக்காக. ஓகே. சோ அப்ப வரும்போது தான் என்ன ஷூட் இது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லவே, அது என் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சோ ஏன்னா நான் ஃபீல் பண்ணல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன் நீ வரணும் அப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் பிரைட்ஸ் மேடுக்காக. ஓகே. சோ லாஸ்ட் மொமெண்ட்ல தான் அவ சொன்னா நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவளுக்கு இது ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என் கல்யாணத்தை விட அதுதான் முக்கியம். சோ அதனால நீ கண்டிப்பா அதை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் போனது. பட் நான் எனக்கு கலாய்ச்சி தான் அனுப்பி விட்டேன். நீ எப்படியும் வந்துருவேன் கல்யாணத்துக்கு, சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னா. கல்யாணத்துக்கு மட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி போயிரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிருக்கோம். பட் உள்ளுக்குள்ள வந்து வின் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். கல்யாணத்துக்கு வரலங்கிற ஒரு அந்த ஒரு கண்டிப்பா ரொம்ப வருத்தம் இருக்கு. பட் அவங்க விஷ்ணு ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. அதனால ஐ வாஸ் ஹாப்பி. 100 நாள் வரைக்கும் இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? இன்னும் 100 டேஸ் தாண்டிடுச்சு. 101வது நாள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் தான். பட் ஆனா விளையாட்டு வில்லேஜ்ல இருந்து எனக்கு அவளை தெரிஞ்சதுனால she is very stubborn. லைக் இப்போ எதுக்காகவும் சீக்கிரமா கிவ் அப் பண்ற நேச்சர்லாம் கிடையாது. அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவ பண்ணிடுவா. சோ அந்த கிவ் அப் பண்ணி பிரேக் ஆகுற மாதிரி ஒரு பொண்ணு கிடையாதுங்கிறது தெரியும். அதுதானே ரொம்ப முக்கியமான குவாலிட்டி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை தாண்டி மேல வரதான் பிக் பாஸ். சொன்னாலும் அவ இருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க சௌந்தர்யா. அந்த மாதிரி தான் இல்லையா? உள்ள பார்க்க முடிஞ்சது. யார் மேல ட்ரஸ்ட் வச்சுட்டாங்க, பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்க சொல்றதுதான் அவங்க கூட டிராவல் ஆகுறது. அந்த பார்க்க முடியும். அது பிளஸ் நினைக்கிறீங்களா மைனஸ் நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப அதுதான் அப்படின்னு போற இது கிடையாது. அவளுக்கும் ஒரு அந்த இடத்துல ஒரு செல்ஃப் இது இருக்கும். இந்த லெவலுக்கு அப்புறம் அது தப்பா போகுது, நமக்கே அது ஆபத்தாகுது அப்படிங்கும் போது she knows that அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அவளுக்கு ஜாஸ்தி. அது நமக்கு வேணுமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு பொண்ணு தான். அதையே நம்பி அவங்க இப்ப வந்து குதிங்க அப்படின்னா குதிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. she is அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. சூப்பர் கிரேட். சௌந்தர்யா மேல சில பல அக்யூசியேஷன்ஸுமே வச்சாங்க. சுனிதா டைரக்டா சொல்லணும்னாலும் சௌந்தர்யா தான் சொல்றாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிஆர் வச்சுட்டு இவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. வெளியில எல்லாம் சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய பிஆர்
டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்யூசியேஷன் வச்சாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிஆர் எல்லாருமே தான் வச்சிருக்காங்க. பிஆர்ங்கிறது there is nothing லைக் இப்போ வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க ஓட் போடுறாங்க அப்படின்னா அது அவங்க வந்து எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அதை தான் நம்ம வந்து தப்பா பிஆர் பண்றாங்க ஒருத்தவங்க வாய்ஸ் அவுட் பண்ணா மத்தவங்களுக்கும் ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகுது அவ்வளவுதானே தவிர இவங்க வேணும்னே பிடிக்கணுங்கிறதுக்காக சொல்றது இல்ல. அவ பண்றது ஏதோ சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதை பிடிச்சிருக்குன்னு வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இதை நம்ம பிஆர்னு இவங்களே ஒண்ணு கிளப்பி இது ஒரு பெரிய விஷயமாக்கி அவங்கள கீழே போடணும் எப்படியாச்சு அப்படின்னு பிளான் பண்ற மாதிரி. எந்த அளவுக்கு அதை டீப்பா அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இவங்களுக்கு பிஆர் பண்ணா பரவாயில்ல, இவங்களுக்கு பிஆர் பண்றேங்கிற பேர்ல மத்த கண்டஸ்டன்ஸை பத்தி தப்பா பேசுறதுக்கும் பிஆர் பண்றாங்க, ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க சுனிதா. அந்த இதெல்லாம் பாக்க இல்ல இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃபால்ஸ் தான். பிகாஸ் இப்போ பிஆர் சொன்னா கூட அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குரூப்பா ஒரு ஃபார்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற வாய்ஸ் அவுட் பண்றது பிஆருங்கிறாங்க. அடுத்தவங்களை கீழே போட்டு அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. there is nothing as such. நான் பார்த்த வரைக்கும் நம்மளும் சோஷியல் மீடியா பாக்குறோம், நம்மளும் நிறைய விஷயங்கள் பாக்குறோம். இவங்க சரியில்லை இவங்க பெஸ்ட் அப்படி சொல்ற மாதிரி கிடையாது. ஐ நெவர் சீன் அந்த மாதிரி நான் பார்க்கல. இன்னொரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்க்க முடிஞ்சது விஷ்ணு உள்ள போனதுக்கு அப்புறம். நல்ல கியூட்டா இருந்ததுல, எப்படி இருந்தது நீங்க பாக்கும்போது? அது வந்து பெருசா நாங்க வந்து ரொம்ப நாளா விஷ்ணுக்கே தெரியாது இந்த விஷயம். பட் நாங்க சும்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், 8 வருஷமா தெரியும். சோ இந்த பையன் பாக்குறோம், பாய் ஃப்ரெண்ட் தேடுறதுல இருந்து ஹஸ்பண்ட் தேடுறது அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் க்ளோஸ். சோ அப்போ விஷ்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொன்னா. சொல்லும்போது நான் சொல்றேன் ஒரு 6 months இத்தனை வருஷமா இல்ல இப்பதானே பிக் பாஸ் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விஷ்ணு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். சோ அந்த டைம்ல இருந்து we know that she likes ன்னு. பட் இது வரைக்கும் 2 பேருமே ப்ரோபோஸ்லாம் பண்ணிக்கிட்டது கிடையாது, சொல்லிக்கிட்டே இல்ல. நானே எப்ப சொன்னேன்னா அவ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் விஷ்ணு கிட்ட சொன்னேன். பட் ஆனா ஃபுல்லா சொல்ல லைக் இந்த மாதிரின்னு. ஸோ உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காக நான் தெரிஞ்சு வைக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் எப்படி நல்ல பையன் நம்ம கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி என்ன ரிப்ளை பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு ரிப்ளை. பட் அது ஒரு பெருசா பண்ணணும், காஷ்மீர்லாம் போய் இந்த மெயில்லாம் எழுதுவாங்கல்ல, லெட்டர் எழுதுற அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும்னு வச்சிருந்தது தான். பட் ஆனா அதை தாண்டி இது இவ்வளவு பெரிய விஷயமா ஒரு நேஷனல் டெலிவிஷன் இவ்வளவு கோடி மக்கள் பார்க்கறப்போ பண்ணுவான்னு யாருமே யோசிக்கல. தட்ஸ் லைக் வெரி டீப் டச் டவுன் மூமெண்ட் தான் எல்லாருக்குமே. ஆமா ஈவன் யாருமே பண்ணதில்லை லைக் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்லயும் பிக் பிரதர் எதுலயுமே வந்தது கிடையாது. சோ திஸ் இஸ் சம்திங் சம ஹைலைட்டா இருந்தது. விஷ்ணு கொஞ்சம் அவங்க காமிச்சனும் கொஞ்சம் தயக்கமான மாதிரி நான் கொஞ்சம் பார்த்தேன். அது தயக்கம் இல்ல, அது ஒரு மொமெண்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஷாக் மொமெண்ட் தான் அது. வந்து தயக்கம் மொமெண்ட் கிடையாது. ஆஃப் கோர்ஸ் விஷ்ணு லைக்ஸ், நான் அதாவது முன்னாடியே கேட்டேன் 2 பேருக்கும். சோ அதனால அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் தான் மீடியேட்டரா இருந்து கேட்டேன். சோ அவங்களுக்கும் பிடிக்குங்க இதெல்லாம் தெரியும். அந்த ப்ரோபோசிங் ஸ்டைலே வந்து நல்லா இருந்தது. அந்த சப்பாத்தி மாவு நினைக்கிறேன் கியூட்டா அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணது வந்து இன்னும் நல்லா இருந்தது. பிக் பாஸ் டீமா சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அப்பாவோட பெர்மிஷன், அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் ப்ரோபோஸே பண்ணாங்க சௌந்தர்யா இல்லையா? இல்ல ஐ மீன் கேமரா பார்த்துட்டு என்ன ஆசீர்வாதம். அவங்க வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது, யாருக்குமே இது தெரியாது. ஒன்லி ஒரு 2-3 பேருக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு தெரியுமே தவிர லவ் பண்ணலாமா பண்ணல, அவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணல உள்ள ஆரம்பமே ஆயிருக்கு. ஆமா அது மாதிரி தான். சௌந்தர்யா வீட்ல அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ப்ராப்ளம் இல்ல, நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல ஆன்ட்டி அவங்கலாம் அது அவங்க வந்து பேசுவாங்க. சி அது அவளோட க்ளோஷர் தான். பட் ஆனால் எப்படின்னா ஃபேமிலி வைஸ் தே வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கூட இருந்திருக்கோம். சௌந்தர்யா என்ன சொல்கிறாலோ அதுதான். ஸோ அவங்க அப்பா அம்மா இல்லை என் பொண்ணுக்கு பிடிக்கல பண்ணக்கூடாது அப்படி ஒரு இல்லை, என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் வெரி ப்ராட் மைண்டட் பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க இல்லையா? சூப்பர். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு கெட்ட விஷயமும் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ விஷ்ணு உள்ள போயிட்டு அந்த ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அதையுமே வச்சு வெளியில சோஷியல் மீடியாஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, விஷ்ணு உள்ள போனதே ஒரு பிஆர் தான், சௌந்தர்யாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான், இந்த மாதிரி ஒரு இதுவே வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவும் தானே உள்ள வந்தாங்க, அவங்களும் எதுவுமே சொல்லலையே யாரும். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார் போகலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல ஃப்ரெண்டாக இருக்கான், பிளஸ் இஸ் ஆல்சோ அ செலிபிரிட்டி. ஸோ அவங்க போகணும்னா இன்னும் அவளுக்கு அது ஒரு ரீச் ஆகும் அப்படின்னா அது வந்து பிஆர் கிடையாது, அவங்க ஃப்ரெண்டை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. அப்படின்னா அர்ச்சனா தான் டைட்டில் வின்னரே, அவங்களே உள்ள போனாங்க தானே. ஸோ இட் இஸ் நாட் லைக் பிளான்ட் இவன் போய் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த மொமெண்ட் வந்து பிளான்லாம் கிடையாது. அந்த மொமெண்ட்ல அவளுக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு, அதை பண்ணுமா வேணாமான்னு யோசிக்காம அவ பண்ணிட்டா. அவங்க சொல்லிதான் பண்ணவும் செஞ்சாங்க. அவங்க ரொம்ப சொன்னாங்க இந்த இடத்துல எனக்கு பண்ணலாமா வேணாமா, எனக்கு ஆசையாவும் இருக்கீங்க பண்ணணும் அப்படிங்கறதுன்னு சொல்லிதான் பண்ணாங்க. சோ அது அவங்களோட முழுக்க அவங்களோட விஷ் தான் இல்லையா? மென்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிக் பாஸ் வீட்ல. அப்படி நீங்க சௌந்தர்யாவை பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இப்ப யாராச்சும் அவளை வந்து நாமினேட் பண்றதோ அந்த டைம்ல வந்து அதை எதிர்த்து யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க, யாரும் கேட்டதில்ல. ஆனா சௌந்தர்யா வாஸ் வாய்ஸிங் அவுட் ஈச் டைம்.
ஏன் இதை பண்றீங்க, என்ன ரீசன்காக இதை பண்றீங்க, அந்த மாதிரி வந்து அது ஒரு பெரிய போல்ட் மூவ். யாரும் அது பண்ணல. செகண்ட் திங், இந்த கேம்ல விளையாடணும்னாவே மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்துதாகணும். ஸோ ஷி வாஸ் மென்டலி ஸ்ட்ராங். பிரேக் டவுன் ஆன மொமெண்ட் வந்து அது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க இந்த மாதிரி நெகட்டிவ் பிஆர் வந்து பண்றாங்க, பிஆர்னால அப்படின்னு சொல்லும் போது, பிகாஸ் இட்ஸ் பீன் 100 days பேசுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ யாராச்சும் இருந்தா, இப்போ ஜாக் அவங்க கிட்ட ஃப்ரெண்டா இருந்தாங்க, கூட இருந்தாங்க, அவங்க எல்லாம் பேசினாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அது வந்ததுனால அது யாரு கூடயும் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கும் போது ஷி வாஸ் ஃபீலிங் வெரி டவுன். பட் அது வந்து பிக் பாஸ் அழகா கன்சோல் பண்ணி அந்த ஒரு கியூட் மூமெண்ட்டை கொண்டு வந்ததுனால ஐ திங்க் இட் வாஸ் ஃபைன். அவ்வளவுதான். அதுதான் இன்னொன்று அடுத்த கேள்வியும் நான் கேட்க வந்து, பிக் பாஸ்க்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கர ஒரு கனெக்ஷன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. பிக் பாஸும் சரி சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கு, சௌந்தர்யாவும் பிக் பாஸ் கிட்ட பேசுறதுக்கு, உள்ள அழுதுட்டே வந்து என்னாச்சு அடுத்த என்ன அவ்வளவுதானே, அதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸோட வாய்ஸே இந்த தடவை ரொம்ப பயங்கரமா இருந்தது. எல்லாருக்குமே இந்த பிக் பாஸை பார்க்கணும் போல இருந்தது. ஒரு அது வந்து ஒரு கியூட்டுங்கிறத தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எல்லா பொண்ணுங்களுக்குமே நீங்க வந்து தனியா தானே வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் லைக் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. ஒரு அப்பா ஒரு அண்ணா ஒரு பொண்ணுக்கு பேசுற மாதிரி, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி அது யாரோட வேணாலும் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இட் வாஸ் வெரி மெச்சூர்ட். அந்த மாதிரி தான் அவங்க பேசுனாங்க. பிளஸ் சௌந்தர்யாவும் அப்படிதான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிக் பாஸ் கூட வந்து சொல்லுங்க பாஸ் அப்படிலாம் இல்ல, நாம என்ன ஜாலியா அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜாலி வச்சுக்கிட்டு அவருக்கும் அது கம்ஃபர்டபுளா இருந்ததுனால அப்படி பேசினாங்க. அகைன் நான் ஒரு திருப்பி ஒரு இது சொல்றேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் சௌந்தர்யா கிட்ட லைக் க்ளோஸா ஒரு அன்பா பேசுறதுமே வந்து வெளியில ஒரு தப்பா ஒரு நெகட்டிவா ஒன்று போர்ட்ரேட் பண்ணும். பிக் பாஸ் சௌந்தர்யாக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபேவரிசம் மாதிரி இருக்கு, சௌந்தர்யா ஸ்மைல் மட்டும் கியூட்டா இருக்குன்னு சொல்றாரு, மத்ததெல்லாம் கிரிஞ்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸ்லாம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறதுனால நான் உங்ககிட்ட அவர் எல்லாருமே தான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வந்து அத்தனை பேருகிட்டயுமே ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் சௌந்தர்யா மேல இருக்கு பிக் பாஸ்க்கு அப்படின்னு அதான் அவரே சொல்லிட்டாரு, ஆர்கானிக்கா நீங்க என்னோட ஃபாலோவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு. சோ அவங்க பண்ற விஷயங்கள் பிக் பாஸ்க்கு பிடிச்சதுனால ஆர்கானிக்கா அவர் எடுத்திருக்காரு. இது இந்த சீசன்ல மட்டும் இல்லையே, போன சீசன்ல லாஸ்ட்லியா அது மாதிரி நிறைய பேர் கூட சோ ஒரு சீசன்ல எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்னு ஒன்று இருக்கும். சோ அந்த மாதிரி அவங்க பண்ற சில விஷயங்கள்னால மேபி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேவரட்டிசம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். சூப்பர் கிரேட். இந்த பிசிக்கல் டாஸ்க்லயுமே வந்து சௌந்தர்யா ஃபுல்லா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இப்போ இந்த பெட்டி எடுக்கிற இதுல கூட சௌந்தர்யா போயிட்டு முடியலன்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் நிறைய நியூஸஸ் லைக் போஸ்ட் ரீல்ஸ் லைக் பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். சோ அத பத்தி உங்களுக்கு என்னோட நம்ம இன்னும் அது பார்க்கலல. ஐ திங்க் நான் லைவ் பார்க்கிறது இல்ல. ஓகே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி இன்னைக்கு நைட் நான் பார்த்தேன்னா ஐ மே திங்க் பட் இட்ஸ் a smart move. போயிட்டு இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு 100 நாள் இருந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆச்சு பார்த்துட்டு வரணும். கண்டிப்பா வின் பண்ணுவோம் இல்ல ரிஸ்க் எடுக்கலாம்ல. எடுக்க ட்ரை பண்ணிருக்கால, அதுவே பெரிய விஷயம். சும்மா இல்ல, எடுக்க ட்ரை பண்ணிருக்கா. இல்லனோட தெரிஞ்சு ஸ்மார்ட் மூவ் ஓடி வந்ததே பெரிய விஷயம் தான் என்ன கேட்டா. அது வந்து ஸ்மார்ட் மூவா தான் நான் பாக்குறேன். அது வந்து நெகட்டிவா நான் பார்க்கல. இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல இத கொட்ட விடுறதை விட அத போய் ஸ்மார்ட்டா நான் ட்ரை பண்ணேன்டா முடியல அப்படின்னு ஓடி வரது பெரிய விஷயம் தான். பட் பிசிக்கலா ஸ்ட்ராங் இல்ல சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிசிக்கலா ஸ்ட்ராங் இல்லைன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே எல்லாம் அவங்க தான் லீடிங்ல இருந்தாங்க. சோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில டாஸ்க் வந்து அதையும் தாண்டி அங்க இருக்க காம்படிட்டர்ஸ் அவங்களோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இட்ஸ் நாட் தட் அவர் ஸ்ட்ராங் இல்லைன்னு, அவங்க ஸ்ட்ராங் தான். அவங்களோட சில பேர் வேற யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த காம்படிஷன் வருது. அப்படி இல்லைன்னா அவங்க டிக்கெட் டு ஃபினாலே லீடிங், அதுவும் கேர்ளாக தான் ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருந்தா பண்ணிருக்க முடியாது. சௌந்தர்யா கிட்ட எனக்கு இன்னொன்னு எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படி என்னன்னா, எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறாங்க, மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்லிடுவாங்க. என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு முத்து பிடிச்சிருந்தாலும் எனக்கு இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு, ஒரு மைண்ட் கேம் யூஸ் பண்றாரு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் பளிச்சுன்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த போல்ட்னஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. சோ அந்த கேரக்டர் அந்த நேச்சர் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான். யாராச்சும் ஏதாச்சும் தெரியலன்னா என்கிட்டயுமே அப்படிதான். இந்த ஸ்ட்ரெயிட்டா வளைச்சு பேச அப்படிலாம் இல்ல. வந்து இதான் உன் பாயிண்ட், இதை நீ கரெக்ட் பண்ணி தான் தப்பு அப்படின்னு டைரக்டா ஓப்பனா தான் எப்பவுமே எங்க கிட்ட இருந்து பேசுவா. தட்ஸ் a ரியல் கேரக்டர். அங்க வந்து அவ அதை பிளான் பண்ணிலாம் பண்ணல. இட்ஸ் a ரியல் கேரக்டர். நீங்க லைக் சௌந்தர்யா அந்த முத்து கிட்ட அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, நீங்க ஒரு மாதிரி லைக் மைண்ட் கேம் ஆடுறீங்க, அந்த இது அவர் சொன்னாங்க இல்லையா? முத்து அதை தான் பண்றாரு இல்லன்னு இல்ல. அவர் பிளான் பண்ணி கரெக்டா இந்த கேமுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பிளான் பண்ணி பக்காவா ஒரு செட் ரூல் புக்கே கொண்டு வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் சௌந்தர்யா அப்படி இல்ல. அது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் ரெண்டு பேத்துக்குள்ளயுமே. நீ இப்படி பண்ற, நான் இதை பிளான் பண்ணல அப்படிங்கும் போது அதை வாய்ஸ் அவுட் பண்றாங்க ரெண்டு பேரும். அது அவ்வளவுதான், ஒரு டாம் அண்ட் ஜெரி ஃபைட் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அது நல்ல விஷயமும் நான் பாக்கேன். ஓப்பனா சொல்றதுங்கிறது மனசுக்குள்ளே வச்சுட்டு நீ இந்த ஒரு கேரக்டர், நான் இந்த ஒரு கேரக்டர். சில பேர் பிளான் பண்ணி எல்லாமே முன்னாடியே பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே கோ வித் தி ஃப்ளோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான் சௌந்தர்யாக்கு அவருக்கு பர்சனாலிட்டி. இப்போ இருக்கிற 6 கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரு ஃபைனல் போவான்னு உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு? சௌந்தர்யாவை தவிர இவங்க ஃபினாலே வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நீங்க? சௌந்தர்யா தான் சொல்லுவேன். சரி, ஓகே. சௌந்தர்யா அப்படியே அவங்க கொஞ்சம் ஓரம் கட்டிடலாம். மிச்சம் இருக்கிற 5 பேர்ல முத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ரயான் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தீபக் அண்ணா போனதை பத்தி உங்களோட அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேப்டன் கூல் தான். இது உண்மையாலுமே வந்து அவர் பிக் பாஸ் சொன்னதுனால இல்ல, இன் ஜெனரல் நம்ம எப்படி தலை தோனி ரொம்ப கூலா, எனக்குலாம் அந்த பொறுமையே கிடையாது. பொறுமையே கிடையாது, அவ்வளவுதான், வேற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் கேப்டன்சிங்கிறது, அதுவும் அந்த வீட்டுல ஒரு பெரிய பவர் கொடுக்கும்போது இதை பண்ணும் அதை பண்ண, அங்க ஒண்ணு கத்துவாங்க இங்க ஒண்ணு கத்துவாங்க. இட்ஸ் லைக் லிட்டரலி கிண்டர் கார்டன் கிட்ஸை மேனேஜ் பண்ற மாதிரி தான். அது ரொம்ப அழகா பொறுமையா நீட்டா அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஒரு டிசிப்ளினோட பண்ணது வந்து பெரிய விஷயம். காமா கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணது அப்படிங்கிறது செமையா பண்ணாரு. அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க எல்லாரும் ஒரு சீனியர் சொன்னாங்க, அந்த மாதிரி தான் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு சீனியர், அந்த மாதிரி ஒரு ஃபீல். சௌந்தர்யாக்கு பிக் பாஸ் வீட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஐயோ சௌந்தர்யா கொஞ்சம் தள்ளியேறி உங்க கிட்ட இருந்து அப்படின்னு நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது? அது மாதிரி எல்லாரும் இப்போ கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வெளில எல்லாம் கிளம்பியாச்சு. ஆனா உங்களுக்கு இங்க இருந்து வருதுக்குள்ள அவங்க கேரக்டர் சரியில்லை, அந்த சைடு போகாத, அவங்க தான் உனக்கு பின்னாடி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணும் இல்லையா? நம்ம சொல்ல முடியாது அங்க உள்ள போயிட்டு. அப்படி என் கல்யாணத்து வரைக்கும் நான் பிக் பாஸ் பார்க்கல, லாஸ்ட்ல தான் பார்த்தேன். அப்ப ஹைலைட்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். உட்காந்து இப்பதான் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஜாக்லினோட கேரக்டர்னு கிடையாது, பட் ஐ ஃபெல்ட் லைக் இது வந்து நிறைய பேர் ஒரு இதுவே வந்துச்சு, ஒரு கான்ட்ரவர்சி. இவங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, ஆனா சௌந்தர்யா அப்படி இல்ல அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்னா அவ ரொம்ப உருகிடுவா, உள்ள போயிடுவா. ஸோ அவளோட கேம் அவ மிஸ் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கதான் செஞ்சு. நிறைய பேர் இது வந்து அந்த பொண்ணு அப்படி இல்லை, இவங்க மட்டும் ஏன் அந்த ஜாக்லினியை நாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தவங்களுக்கு ஒரு கேம், ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம வந்து கேமை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அப்படியே விட்டு கொடுக்குறதுல ரெண்டையும் ஒரே பாத்துல உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சா அதை எடுத்துட்டு போங்க. முடியலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு கேம்ல நம்ம எதுக்கு போகணுமோ அதை கான்சென்ட்ரேட் பண்றது பெரிய விஷயம். பிக் பாஸ் போனது ஒரு இண்டிவிஜுவல் கேம் பண்றதுக்காக வந்து எனக்கு வந்து ஜெலசின்னு சொல்ல மாட்டேன், என்னடா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல ஜாக் இருக்காலும் கொஞ்சம் ஒரு பொறாம இருந்தது. ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கேன். நானும் சாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் தூங்குறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து ஒரு மாசம் நாங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சோ அப்ப எனக்கு ஜாக் பார்க்கும்போது நான் இல்லையே அப்படின்னு ஒரு பொறாம. என்னோட பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கோபப்படும் போதும் பயங்கர ரொம்ப ஒரு பிளாஸ்ட் ஆயிடுறாங்க. சவுண்ட் கோபப்படும் போது இல்ல, அந்த சவுண்ட் வாய்ஸ் அவுட் பண்றது அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா வந்து இருந்தது. அதெல்லாம் நீங்க நேர்ல கண்டிப்பா பாத்து நிறைய வாட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? லைக் வெளியில நான் சொல்றேன், இல்ல அவளே கண்ட்ரோல் ஆயிருவா, கொஞ்ச நேரம் கத்திட்டு ஃப்ரீயா விட்டுருவீங்களா? அந்த இடத்துல யாரும் இல்லாம அதுக்கப்புறம் அவளே வந்து நிறைய நாங்க துபாய் போனப்பெல்லாம் பயங்கரமா சண்டை, ரெண்டு பேரும் கூட இருக்க பசங்க எல்லாம் ஐயோ ரெண்டு பேரும் நீங்க அடிச்சுட்டு முட்டிக்க. ஆனா எங்களுக்கு தெரியும் அடுத்து நாங்களே கொஞ்ச நேரத்துல வந்து அவளே சிரிச்சுட்டு அவளே நார்மலா பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன விஷயத்துக்கு சண்டை போடுவீங்க நீங்க பர்சனலா ஃப்ரெண்ட்ஸா இருக்கு? ஏதாச்சும் சின்ன விஷயங்கள் தான். நான் ரொம்ப லேட்டா கிளம்புவேன், கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் காலையில 10 மணிக்கு கரெக்டா இருக்கணும் அப்படிமா. நான் தூங்கி எந்திரிக்கிறது எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிமோ, நீ வேணா போறது நான் போறேன், ரெண்டு பேரும் நான் போறேன் நீ போறேன் அப்படின்னு அடிச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அந்த லெவலுக்கு வரைக்கும் போறது சூப்பர் கிரேட். அவங்க பிக் பாஸ்ல வின் பண்றாங்க ஆர் லூஸ் பண்றாங்க செகண்டரி, பட் 100 நாள் பிக் பாஸ்ல வீட்ல இருக்குதுங்கிறதே ஒரு அச்சீவ்மென்ட் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம். எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அங்க இருக்கிற சாப்பாடு, அங்க இருக்கிற என்விரான்மென்ட்ல பழகி இருக்கிறது அப்படிங்கறதும் என்ன சொல்ல விரும்புறீங்க சௌந்தர்யாக்கு இந்த லாஸ்ட் மினிட் இல்ல ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான், முடிச்சு கம் அவுட், என்ஜாய், சில், அழாத, உனக்கு அழுதா சூட்டே ஆகல, செட்டே ஆகல, அதுதான் உண்மை. பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஐ திங்க் நீ என்னவா இருந்தியோ அதே தான் இருந்திருக்க, இங்க வந்து அப்படிதான் இருக்க போற. ஸோ நத்திங் மேஜர் சேஞ்ச். எல்லாம் ஒரு கேம், அவ்வளோதான். அதை கேமாக பார்த்துட்டு அது ஒரு காம்படிட்டிவ்னஸாக எடுக்காம, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சுனிதாக்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க புரியுது, அவங்களும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை நம்மளால யூஸ் பண்ண முடியலன்னு அவங்க ஒரு ஆதங்கத்தில் தான் அதை காமிக்கிறாங்க. தட் இஸ் நத்திங் லைக் பர்சனல் கிரட்ஜ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால இங்கே யாருக்கும் பர்சனல் ஃபைட்ஸ் அப்படிலாம் இல்லை. அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ நானும் ஃப்ரெண்ட் வெளியே வந்தால் ஜாலி, அவ்வளோதான். அந்த ஒரு கேமாக பார்த்துட்டு வந்துட்டோன்னாவே போதும், அவ்வளோதான். ஸ்டே ஸ்ட்ராங், you will win, of course. Everyone loves you organically. Very true. பட் நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால லைக் இந்த ஒரு இன்ஸ்டா ஷார்ட்ஸாக ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதில் ஏதாவது வீடியோஸ் வரும்போது பார்த்துட்டு ஃபீல் ஆனதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? அந்த அழகு வீடியோ பார்த்துட்டு I was feeling very bad இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வச்சு அது வந்து உண்மையாலுமே அழும்போது ஈவன் I was feeling very bad and என்னடா இப்படி அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த வீடியோஸ் ஃபேமிலி என்ன மென்டாலிட்டில இருந்தாங்க? அவங்க மம்மியுமே அழுதாங்க தான். ஓகே, பட் ஐ திங்க் she will overcome. அப்படிதானே எல்லாருமே பார்க்கும்போது பிரிஞ்சிருக்கோம் இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தட். இவ்வளோ நாள் இருந்த நம்ம பொண்ணு அங்கே கஷ்டப்படுறது நேர்ல பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் கஷ்டம் இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சோல் பண்ணி she'll be fine. சூப்பர் கிரேட். Thank you டாக்டர் சில்பா. Thank you. நீங்க இதே மாதிரி சிரிச்ச முகமாவும் உங்க ஃப்ரெண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இஃப் பாசிபிள் நம்ம மீட் பண்ண முடிஞ்சா மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் மீட் பண்ணலாம். Thank you so much. Thanks for the time. Thank you guys. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Food sponsored by தவசக்குட்டி பிரியாணி. A branches at அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம்.